மதுரை அழகர் கோவில் அருகே பூண்டி பகுதியில் ஸ்டேரிங் ராடு உடைந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த MAVMM பொறியியல் கல்லூரி பேருந்து ஷேர் ஆட்டோ மீது மோதி சாலையோர கடைக்கு வெளியே அமர்ந்து இருந்தவர்கள் மீது மோதிய விபத்தில் டயருக்கு அடியில் சிக்கிய ஒருவரின் 2 கால்களும் துண்டானது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள் என்ன? மதுரை அழகர் கோயில் அருகே பூண்டி பகுதியில் தனியார் MAVMM பொறியியல் கல்லூரி பேருந்துடைய ஸ்டேரிங் ராடு உடைந்ததால் அது ஷேர் ஆட்டோ மீது மோதி அருகே இருந்த கடை மீது டீ கடை மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் கடையில் அமர்ந்திருந்த 4 பேர் மீது படுகாயமடைந்தனர். அவர் அதில் ஆர்மம் என்பவர் டயருக்கு அடியில் சிக்கியதால் அவர் 2 கால்களும் முறிந்த நிலையில் அவரை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தை தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடன் போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். கல்லூரி பேருந்து எதிர் திசை சென்ற நிலையில ஷேர் ஆட்டோ மீது அந்த ஸ்டேரிங் ராடு உடைந்ததால ஷேர் ஆட்டோ மீது மோதி ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயம் அடைந்த நிலையில் அதோடு அருகே இருந்த டீ கடை மீது மோதியது. இதில் டீ கடையில் அமர்ந்து டீயை அருந்தி கொண்டிருந்த ஆர்மம் என்ற நபர் அவர் டயர்களில் சிக்கி கால் முழுவதுமாக உடைந்து விட்டது. அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த 3 பேரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றனர். இந்த விபத்து குறித்து அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விபத்து குறித்து காலையிலே அப்பகுதியில் சாலை விபத்து நடந்த உடனேயே அப்பகுதி மக்கள் திரண்டு சாலையில் அமர்ந்து போராட்டமும் நடத்தி வருகிறார்கள். அவர்களுடன் போலீசார் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.